இருக்குது, டெக்னாலஜின்னு ஒன்று வந்திருக்கு. எல்லாமே வந்து எவல்யூஷனோட ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் தான் இல்லையா? அது இப்போ தனிப்பட்ட ஒருத்தர் வந்து அதை கண்டுபிடிச்சாரு. இப்போது நம்ம பல்பை கண்டுபிடிச்சவர் சொல்கிறோம், நம்ம கிராவிட்டியை கண்டுபிடிச்சவரை சொல்கிறோம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் தனி மனிதன் ஒரு ஆள் இருந்ததுக்கப்புறம் அதோட சிந்தனை, அந்த சூழ்நிலை, அந்த ஆளோட தாட்ஸு என்ன இப்படிலாம் மாறி இருக்கும் அப்படின்னு இருக்குல்ல. இப்போ அது இவங்கெல்லாம் யாருமே இல்லை, இவங்கெல்லாம் இல்லை, முன்ன உள்ள கதைன்னு சொல்லலாம். நம்ம முடிஞ்சதை பற்றி ஏன் பேசணும்னு. ஆனால் தனிப்பட்ட ஒரு ஆள் வந்து சாதிக்க வேண்டிய விஷயங்களுமே எவ்வளோ இருக்குது. நம்ம அப்துல் கலாம் எடுத்துக்கலாம், காந்தி, நேரு, இன்னும் நம்ம கொஞ்சம் டார்க்காக போனால் ஹிட்லர்னு ஒரு ஆள் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தார். அந்த ஒரு ஆளோட சிந்தனைக்குள்ளே இன்னொருத்தர் வந்து டீச்சராக இருக்கும்போது ஹிட்லர் அதை மேப்பை எங்கே இது ஜெர்மனி எங்கே இருக்குன்னு காட்டுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எல்லாமே ஜெர்மனியாக தான் இருக்குது. அந்த மேனிப்புலேட் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு கேட்கும்போதே வந்து கொஞ்சம் யோசனைன்னு நீங்கள் இதை கேட்டிங்கன்னா பிரமிப்பாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ஓ மை காட் அந்த மாதிரி இருக்கும். அப்படி யாரையுமே சொல்லுவாங்க, தனியாக விட்டுறக்கூடாது. இவன் கூட்டமாக இருந்தால் கூட இவனை சமாளிச்சிடலாம், தனியாக இருந்தால் டேஞ்சர். ஏன்னா என்ன பண்ணுவான், எது பண்ணுவானே தெரியாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிக்கிட்டு இருப்போம்ல சகஜமாக இருக்கும்போது. இப்போ 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா